ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரைக்கீரைய வந்து எந்த இடத்துல வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நிழலும், வெயிலும் வர்றா மாரி ஒரு இடமா பார்த்து வைங்க. ஏன்னா, இது முழு வெயில்ல கொண்டு வச்சாலும் செடி தாக்கு பிடிக்காது. தண்ணி எங்க அதிகமா நீரோட்டம் எங்க அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல சூப்பரா படர்ந்து வளரக்கூடிய செடி தான் இந்த வல்லாரை. அதே மாதிரி கீரை பார்த்தீங்க அப்படின்னா, கீரைய மட்டும் கிள்ளி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பிச்சு எடுத்துட்டு. ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த தண்டு மூலமா தான் பரவும். இதுக்கு விதை அப்படின்னு தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. ஸோ, அது அந்த மாரி தான் வளரும். நல்லா தண்ணியும் கொஞ்சமா வெயில் இருந்தா போதும். ரொம்ப வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நார்மலா உள்ள இடத்துல வளரும்போது, அதுவாவே இயற்கையா வளரும்போது நல்லா ஹெல்த்தியா வளரும். நம்ம வளர்க்கும்போது கொஞ்சமா மண்புழு உரம் அடிக்கடி போட்டு குடுத்துக்கிட்டா நல்லாருக்கும். இது பாருங்க, நான் தொட்டியில தான் வச்சிருக்கேன். எவ்ளோ நீளத்துக்கு கொடி மாதிரி போயி, அப்படியே அடுத்தடுத்து அது பிரான்ச்சஸ உருவாக்குதுன்னு பாருங்க. இதுல சின்னதா பூ வருது. ஆனா, காய் அந்த மாரி வர்றது கிடையாது. ஜஸ்ட் அந்த தன்னாலேயே படர்ந்து